காரியத்திலே அவர் இறங்கி கிரியை செய்ய முடியும். அவர் நம்மிலே அசைவாடினால்தான் ஆண்டவர் நம்ம எண்ணத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்துல கொடுக்கும் போது ஆண்டவர் என்னையே அசைவாடுவார். ஆண்டவர் உங்களை அசைவாடுவார். அசைவாடுகிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை மகிமையினாலே கனத்தினாலே எல்லாவற்றையும் அவர் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்த்துய ஆவியே, உன் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். வல்லமையம் என்னை நிரப்பி நீ ஆளுகை செய்யும். வாழ்த்துய பரிசுத்த ராஜா நமக்குள்ள இருந்தா போதும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் நமக்குள்ள இருந்தா போதும். பரிசுத்த ஆவியானவர் மகிமையோடு இறங்கியிருக்கிறார். மகிமையோடு இறங்கியிருக்கிறார். இன்னுமாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். யாரால் விசுவாசிக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும். நன்றி தகப்பனே. கர்த்தருடைய சமூகத்திலே அப்படி நாம் தேவ பிரசன்னத்தோடு அப்படி நாம் எல்லோரும் எழுதி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்திருக்கும், எல்லாரும் எழுந்திருக்கும், எல்லாரும் எழுந்திருக்கும், எல்லாரும் எழுந்திருக்கும். எல்லா கண்களும் மூடி, எல்லா கண்களும் மூடி அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கிறோம்னா வேற நாம் எதையே நம்ம சிந்திக்க வேண்டாம், வேற எதையே நாம் நினைக்க வேண்டாம். உன் தேவையா இருக்கட்டும், உனக்கு சுகம் உண்டாகட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆனால் நீயும் நானும் ஆண்டவர் நினைக்கும் போதுதான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.